மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 செப்டம்பர் 28 சனிக்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை. இந்த வானிலை அறிக்கையில் தற்போது உருவாகியிருக்கும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் வரப்போகும் தீவிர மழைப்பொழிவு. மேலும் அக்டோபர் முதல் வாரத்தில் காற்று சுழற்சி அல்லது தாழ்வுநிலை தமிழகம், ஆந்திர கடலோரம் இடைப்பட்ட பகுதியில் அமைந்து பரவலாக தமிழகத்தில் ஏற்பட போகும் கனமழை மற்றும் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை குறித்தான அப்டேட்ஸ் இந்த வானிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. இதனால் இந்த வானிலை அறிக்கையை இறுதி வரை கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது உள்ள வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஊடாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கடலோர பகுதிகளுக்கு அதிக மழையை ஏற்படுத்திய மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது காற்று சுழற்சியாக மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு உத்தரப்பிரதேச பகுதிகளில் நீடித்து காணப்படுகிறது. இந்த காற்று சுழற்சி காரணமாக தென்மேற்கு பருவமழை பின்வாங்குதலானது தொடர்ந்து ராஜஸ்தான் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய குஜராத் பகுதிகள் வரை தொடர்ந்து நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் முழுவதுமாக செயலிழந்த பின் தென்மேற்கு பருவமழை பின்வாங்குதல் அமைப்பு வட இந்தியாவில் மிக வேகமாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாம் எதிர்பார்த்திருந்தபடி நேற்று நள்ளிரவு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இந்த மேலடுக்கு சுழற்சி அக்டோபர் 3ஆம் தேதி வரை குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து மாலத்தீவை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மேலடுக்கு சுழற்சி குமரிக்கடல் பகுதிக்கு வரும்போது கீழடுக்கு சுழற்சியாக சற்று வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் இன்று முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பரவலாக ஆங்காங்கே மிதமான மழை முதல் சற்று கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழக மத்திய மாவட்டங்களான திருச்சி, சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களான கோவை, ஈரோடு, நீலகிரியின் கிழக்கு பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதியும் மற்றும் தென் மாவட்ட பகுதிகளான விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தின் நத்தம் பகுதி உட்பட மற்றும் காற்று பகுதிகளான கரூர் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் திருச்சி மாவட்டத்தின் கீழ் மேற்கு பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்று முதல் பரவலாக லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மற்றும் நாளை மறுதினம் தமிழக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்களில் மாலை இரவு, நள்ளிரவு, அதிகாலை இடிமழையானது தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சமயத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களான ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, தேனி ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், கோயம்புத்தூர் மற்றும் காற்று பகுதிகளான பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய் மற்றும் நெகமம், கர்மாபுரம், காட்டும்பட்டி, தாசநாயகம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் நாளை அல்லது நாளை மறுதினம் முதல் பரவலாக மிதமான மழை முதல் சற்று கனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் வாய்ப்புள்ளது. மேலும் இந்த காற்று சுழற்சி மழையானது தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா மாவட்டங்களில் அக்டோபர் 3 அல்லது 4ஆம் தேதி வரை பரவலாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த காற்று சுழற்சி மாலத்தீவை சென்றடைந்த பின் அடுத்த சுழற்சியாக ஆந்திராவின் தெற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி அல்லது வலு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக
வந்தமைந்து தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை முதல் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தென் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ராஸ்பி அலைவின் தாக்கம் மற்றும் ராஸ்பி அலைவு தற்பொழுது இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதியில் நீடித்து காணப்படுகிறது. அந்த அலைவு அக்டோபர் முதல் வாரத்தில் மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்பொழுது ஆப்பிரிக்க பகுதிகளில் நீடித்து காணப்படும் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் எனப்படும் MJO கடல் சார்ந்த அலைவானது அக்டோபர் முதல் வாரத்தில் கிழக்கு நோக்கி நகர்ந்து மேற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த இரு அலைவின் தாக்கத்தால் ப்ரீ மான்சூன் தண்டர்ஸ்டார்ம்ஸ் என்று அழைக்கப்படும் முன்பருவ மழையானது அக்டோபர் 7 அல்லது 8ஆம் தேதி முதல் தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் இதுவரை அக்டோபர் மாதத்தில் கண்டிராத ஒரு மிக கனமழை பொழிவை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் வரும் 8 அல்லது 9ஆம் தேதி முதல் தீவிர வெப்பசலன மழை மற்றும் ப்ரீ மான்சூன் மற்றும் முன்பருவ மழையை தொடங்கும் அமைப்பானது அரபிக்கடலுக்கு சென்று ஒரு காற்றழுத்த தாழ்நிலை அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக கர்நாடகா மற்றும் கோவாக்கு அப்பால் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அமைப்பு உருவாகும் நேரத்தில் கிழக்கு திசை காற்றை அந்த அமைப்பு தென்சீன கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு பசிபிக் பெருங்கடலிலிருந்து இழுக்கத் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழகத்தில் முன்கூட்டிய கிழக்கு திசை காற்று மழையாக அக்டோபர் 13 அல்லது 13 முதல் 15 இடைப்பட்ட நாட்களில் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதிகளில் கிழக்கு திசை காற்று மழை பொழிவு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாம் எதிர்பார்த்திருந்தபடி வடகிழக்கு பருவமழைக்கு துவக்க அமைப்பான காற்று சுழற்சி தெற்கு அந்தமான் மற்றும் இந்தோனேஷியா ஒட்டியுள்ள பகுதிகளில் வரும் அக்டோபர் 15 முதல் 17 இடைப்பட்ட நாட்களில் உருவாகி மேற்கு வடமேற்காக நகர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்காந்திரா கடலோரத்தை நோக்கி நகரும் போது காற்றழுத்த தாழ்வுநிலை மற்றும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அமைந்து வடகிழக்கு பருவமழையை அக்டோபர் 17 முதல் 21ஆம் தேதிக்குள் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்காந்திரா பகுதிகளில் துவக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடகிழக்கு பருவமழை துவங்கிய பின் அந்த அமைப்பானது அக்டோபர் 18 முதல் 24ஆம் தேதி வரை ஆந்திராவின் பிரகாசம் மற்றும் ஓங்கோல் பகுதிகளிலிருந்து தமிழகத்தின் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டங்கள் வரை பரவலாக மிதமான மழை முதல் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மழைப்பொழிவில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் முதலிடத்தை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதனைத் தொடர்ந்து அந்த அமைப்பு கரை கடந்து விலகிய பின் புதிய அமைப்பாக அக்டோபர் 26 அல்லது 27 உருவாகி தீபாவளி நேரத்தில் மீண்டும் தமிழகத்தின் வடகடலோரத்தை நோக்கி நகர்ந்து வந்து தெற்காந்திரா மற்றும் தமிழக வடகடலோர மாவட்டங்களில் மற்றும் தென் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மிதமான மழை முதல் சற்று கனமழையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தீபாவளி நாட்களிலும் மழை விட்டு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அந்த அமைப்பு தீபாவளி முடிந்த பின் தீபாவளி அன்று கரை கடந்த பின் புதிய அமைப்பாக நவம்பர் முதல் வாரத்தில் உருவாகி தீவிர மழைப்பொழிவை தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடகிழக்கு பருவமழை 2024 தமிழ்நாடு மாவட்ட வாரியான சிறப்பு வானிலை அறிக்கை எமது யூடியூப் சேனலில் வழங்கப்பட்டுள்ளது. அதனை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை அறிக்கை இறுதி வரை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். 2024 வடகிழக்கு பருவமழை தமிழக மாவட்ட வாரியான சிறப்பு வானிலை அறிக்கை எமது யூடியூப் சேனலில் வழங்கப்பட்டுள்ளது. அந்த காணொலியின் லிங்க் இந்த வானிலை பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது. அதனை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.